To all the aspirants, நாம இன்னைக்கு 16 மற்றும் 17 பிப்ரவரி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். பன்வாரியா மற்றும் டோம்கச் எந்த மாநிலத்தின் நடனம்? பீகார். பாலி மற்றும் டக்லா எந்த மாநிலத்தின் நடனம்? சத்தீஸ்கர். கோஃப் மற்றும் மொருலோ எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. பாகுரும்பா எந்த மாநிலத்தின் நடனம்? அசாம். ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் தமாரியா, கங்கா, மீனாஸ் பட்டேலியா. பகவான் தாஸ், விஸ்வேஸ்வராயா, ஜவஹர்லால் நேரு 1955ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. புரந்தரதாசர் கர்நாடக இசையின் தந்தைன்னு சொல்லுவாங்க. தாச சாகித்யா அப்படிங்கிற புத்தகத்தையும் ராக மாயம் மௌல கவுலா அப்படிங்கிற தத்துவத்தை நிறுவியிருக்காங்க. குடியரசின் கருத்து சுதந்திரத்தின் கோட்பாடுகள், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் அப்படிங்கிற விஷயத்த பிரான்ஸ் நாட்டுல இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். மூணாவது ஐந்தாண்டு திட்டம் 1961 இருந்து 1966 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்த திட்டத்தை காட்கில் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை பிசி மகளோடோபிஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. கூடுதல் மற்றும் செயல்படும் நீதிபதிகள் நியமனத்தை பிரிவு 224 சொல்லியிருக்காங்க. 7 பெரிய பெருங்கடல்களை நீந்திய முதல் பெண் பூலா சௌத்ரி. சுவார் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில நடந்துச்சு. டெல்லியில கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை குது, பாரத் ரங் மகோத்சவ், சப்ரங் உற்சவ், சிப்சி, ஜகானி குராவ். இன்னைக்கான திட்டம் தீக்ஷா 2017ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. நிஸ்தா திட்டம் 2019, சமகர சிக்ஷா 2021, நிபுன் பாரத் 2021, வித்யாஞ்சலி 2021, பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் 2022, உல்லாஸ் அல்லது புதிய இந்திய இலக்கிய திட்டம் 2022, ஸ்வயம் பிளஸ் திட்டம் 2024, பிரேரணா திட்டம் 2024. 97வது அகாடமி விருதுகளில் சிறந்த லைவ் ஆக்ஷன் குறும்படமாக பரிந்துரைக்கப்பட்ட படம் இது அனுஜா. சமீபத்தில் விஜய் துர்க் என்று பெயர் மாற்றப்பட்ட வில்லியம் கோட்டைக்கு சொந்தமான இந்திய நகரம் இது கல்கத்தா. எந்த ஐஐடி சமீபத்தில் உருவகப்படுத்தப்பட்ட நிலவு மண்ணிலிருந்து சிலிக்கான் கார்பைடை பிரித்தெடுத்தது? ஐஐடி மெட்ராஸ். சிறிய மாடுலர் ரியாக்டரை உருவாக்க அணுசக்தி இயக்கத்திற்கு எவ்வளவு பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது? 20,000 கோடி. கிரீஸ் அதிபராக பதவியேற்றவர் யார்? கான்ஸ்டன்டைன் தசோலோஸ். நவீன் ராம்கூலம் மொரிஷியஸ் நாட்டுடைய பிரதமர். யாமண்டு உர்சி உருகுவே நாட்டுடைய அதிபர். ஜான் ரமானி மகாமா கானா நாட்டுடைய அதிபர். மிக்கேல் கவாலஷ்விலி ஜார்ஜியா நாட்டுடைய ஜனாதிபதி. பிராங்கோயிஸ் பேரு பிரான்ஸ் நாட்டுடைய பிரதமர். ஜோசப் அவுன் லெபனான் நாட்டுடைய ஜனாதிபதி. அலெக்சாண்டர் லுகாஷென்கோ பெலாரஸ் நாட்டுடைய ஜனாதிபதி. பார்டி வேவர் பெல்ஜியம் நாட்டுடைய பிரதமர். உலகில் அதிக சம்பளம் வாங்கும் விளையாட்டு வீரர்களின் பட்டியலில் 2025 முதலிடத்தை பிடித்தவர் யார்? கிறிஸ்டியானோ ரொனால்டோ. நிகில் காமத் ஃபோர்ப்ஸ் பட்டியல் 2024 இடம்பெற்றுள்ள இந்திய கோடீஸ்வரர். உலக ஊக்க மருந்து எதிர்ப்பு நிறுவனம் 1999 மான்ட்ரியல்ல உருவாச்சு. இப்ப ரீசெண்டா விஷயம் என்ன அப்படின்னா, ஷோகிலி அக்தார் அப்படிங்கிற ஒரு பெண்மணி பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த ஒரு கிரிக்கெட் வீராங்கனை. ஐசிசி வரலாற்றுப்படி முதல் முறையா ஒரு பெண்மணியை பேன் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது இந்த ஷோகிலி அக்தார். உலக ஊக்க மருந்து எதிர்ப்பு நிறுவனம் 1999 மான்ட்ரியல்ல உருவாச்சு. தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு நிறுவனம் 2005 உருவாச்சு. இந்த அமைப்போட தலைவர் ரித்தசைன் டெல்லியில அமைஞ்சிருக்கு. சைமோனா ஹலப் ஊக்க மருந்து பயன்படுத்தியதற்காக 4 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டிருக்காங்க. ஊக்க மருந்து பயன்படுத்தியதற்காக 4 ஆண்டுகள் தடை வச்சிருக்காங்க பால் போக்பா. பிரமோத் பகத் உலக பேட்மிண்டன் கூட்டமைப்பால் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. பிரவீன் ஜெயவிக்ரம் அனைத்து வகையான கிரிக்கெட்டா இருந்து ஓராண்டு தடை விதிக்கப்பட்டிருக்காரு. பஜ்ரங் பூனியா ஊக்க மருந்து பயன்படுத்தியதற்காக 4 ஆண்டுகள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. டானில் சவ்லவ் ஊக்க மருந்து பயன்படுத்தியதற்காக 2 ஆண்டுகள் தடை செய்யப்பட்டிருக்காரு. எந்த நாள் தேசிய மகளிர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதி சரோஜினி நாயுடு இருக்காங்க இல்லையா, அவங்கள பெருமைப்படுத்துறதுக்காக இந்த தினத்தை நம்ம அனுசரிக்கிறோம்.
ஜனவரி 9 பிரவேசிய பாரதி திவாஸ். ஜனவரி 10 உலக ஹிந்து தினம். உலக ஹிந்து தினம். ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம். ஜனவரி 21 மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா மாநிலம் உருவான நாள். ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தைகள் தினம். ஜனவரி 25 தேசிய சுற்றுலா தினம். ஜனவரி 29 தேசிய செய்தித்தாள் தினம். பிப்ரவரி 4 உலக புற்றுநோய் தினம். பிப்ரவரி 11 அறிவியலில் பெண்கள் மற்றும் சிறுமிகளின் சர்வதேச தினம். நீலகாயை அழிக்க எந்த மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது? நீலகாய் அப்படிங்கிறது ஒரு வகையான மான். இது வந்து ஹரியானா மாநிலத்துல நிறைய பார்க்கலாம். இந்த நீலகாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மான் வகை. நீலகை, அதாவது நீலகை இதை வந்து நீலக்காளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ளூ ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஷ்னோய் அப்படிங்கிற ஒரு சமூகம், இது கர்நாடகா ஹரியானா மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தினர் தான் பிஷ்னோய். இவங்க வரலாற்றின் படி வந்துட்டு நீலகாயை வந்துட்டு ஒரு சாக்ரெட், ஒரு புனிதமான ஒரு விலங்கா கன்சிடர் பண்ணுவாங்க. எதனால இப்போ ஹரியானா மாநிலம் வந்து இதை கொல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, அக்ரிகல்ச்சர், விவசாயத்தை வந்து ரொம்பவே டேமேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதை சுடலாம் அப்படின்னு உத்தரவிட்டு இருக்காங்க ஹரியானா மாநிலம். இந்த நீலகாயுடைய சயின்டிபிக் அறிவியல் பெயர் வந்து போசோலாபஸ் ட்ராகோகாமிலஸ். போசோலாபஸ் ட்ராகோகாமிலஸ். இந்தியாவின் முதல் மீன்வள வணிக அடைகாக்கும் மையம் ஹரியானா மாநிலம் ஆரம்பிச்சிருக்காங்க. யமுனா நகர் மாவட்டத்துல ஆதி பத்ரி அணை கட்ட ஹிமாச்சல பிரதேசத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க ஹரியானா. ஹரியானா மாநிலம் வான்மித்ரா திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எந்த மாநில அரசு ஃபோய்சாகர் ஏரியை வருண் சாகர் என்று பெயர் மாற்றுகிறது? அதாவது ஃபோய்சாகர் ஏரியோடைய புதிய பெயர் வருண் சாகர். எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்குன்னு கேட்ட ராஜஸ்தான். அது மட்டும் இல்லாம கிங் எட்வர்ட் மெமோரியல் பவன மகரிஷ் தயானந்த் விஸ்ராந்த் கிர்க் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க, சுவாமி தயானந்த சரஸ்வதியை பெருமைப்படுத்துற வகையில. ராஜஸ்தான் மாநிலத்துடைய 4வது புலிகள் காப்பகம் ராம்கார் விஸ்தாரி. டிஜிட்டல் லோக் அதாலத்தை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் ராஜஸ்தான். இந்தியாவின் முதல் அனைத்து மகளிர் கூட்டுறவு வங்கி அறிமுகப்படுத்தியிருக்காங்க ராஜஸ்தான். பிறப்பு சான்றிதழ் பெற்ற முதல் திருநங்கை ராஜஸ்தான் மாநிலம் நூர் ஷெகாவத். இந்தியாவின் 54வது புலிகள் காப்பகம் கரோலி தோல்பூர். 2030க்கு முன்னாடி குழந்தை திருமணத்தை ஒழிக்க இலக்க நிர்ணயம் பண்ணியிருக்காங்க உச்சநீதிமன்றம் ராஜஸ்தான் மாநிலத்துக்கு. டி குகேஷ், டி ஹர்மன்பிரீத் சிங், பிரவீன் குமார், மனு பாக்கர் மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சுச்சா சிங், முரளிகாந்த் பேட்கர் அர்ஜுனா விருது வாங்கியிருக்காங்க. துரோணாச்சாரியா விருது சுபாஷ் ராணா, தீபாலி தேஷ்பாண்டே, சந்தீப் சங்குவான். துரோணாச்சாரியா வாழ்நாள் சாதனையாளர் விருது எஸ் முரளிதரன், ஆர்மண்டோ கொலாக்கோ. இந்த வருஷம் நோபல் பரிசு மருத்துவத்திற்கு விக்டர் ஆம்ப்ரோஸ், கேரி ருகோன் வாங்கியிருக்காங்க. ஜான் ஜே ஹாஃபீல்ட் மற்றும் ஜெஃப்ரி ஹிண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு. ஹான்காங் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு. நிகான் கண்டயோ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அமைதிக்கான நோபல் பரிசு. டேவிட் பாக்கர், டெவிஸ் ஹசாபிஸ், ஜான் எம் ஜம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு. டாரன் அசிமோக்லு, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ரொபின்சன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு.